2 ஒயர்களை மட்டுமே பயன்படுத்தி உருட்டு கைப்பிடி, நான் இதற்கு முன்னாடி உருட்டு கைப்பிடி 2-3 வீடியோ போட்டு காட்டியிருக்கேன். அதில் வந்து உள் ஒயர் வச்சு பின்னிருக்கோம். இப்போ உள் ஒயர் இல்லாமல் சின்ன மினி கொடிகளுக்காக போடக்கூடிய உருட்டு கைப்பிடி போடுறது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம இந்த கைப்பிடி வந்து ஒரு பக்கம் போட்டுட்டோம். கைப்பிடி போடுறது எப்படிங்கிறத நான் இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம 3 அடி நீளத்தில் 2 கலர் ஒயர் வெட்டி எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரும் 3 அடி நீளம் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு சென்டர் பாயிண்ட்டாக இருக்குது. இதுக்கு வச்சு தான் போட போகிறோம். இது 1வது பின்னல், இது 2வது பின்னல். இந்த 2வது பின்னலில் 2 ஒயரையும் ஒரே ஓட்டைக்குள்ளே விட்டுருங்க. விட்டு அடுத்த ஓட்டை வழியாக வெளியில் எடுங்க. எப்பவும் பின்ன கைப்பிடி மாதிரி தான். ஆனால் இதில் வந்து நம்ம உள் ஒயர் வைக்காமல் 2 ஒயரில் பின்ன போகிறோம். ரொம்ப ஈஸியஸ்ட் மெத்தட் இது. இப்போ இது 2ஐயும் சமமாக மடித்து பிடிச்சிக்குங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இப்போ நம்ம கைப்பிடி பின்னுறதை பார்க்கலாம் பாங்க. இப்போ நடுவில் இருக்கிற எல்லோ கலர் ஒயரை ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி இண்டு மாதிரி வச்சுங்க. எக்ஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அடுத்து இந்த சிகப்பு ஒயர் இருக்குது பாருங்கள். இந்த சிகப்பு ஒயரை இந்த 2 ஒயருக்கு நடுவில் விட்டு இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ இந்த பக்கம் 2 ஒயர் இருக்கும். இப்போ இந்த சிகப்பு ஒயரை இது வழியாக கீழே விட்டு இப்படி மேலே எடுத்துகிட்டு வாங்க. இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கைப்பிடி ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் பாருங்கள் எல்லோ தான் கீழே இருக்குது. எல்லோவை இப்படி கீழே விட்டு இந்த 2 ஒயருக்கு நடுவில் விட்டு எடுத்துகிட்டு வாங்க. இந்த எல்லோவை இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்து இந்த 2க்கு நடுவில் விட்டு எடுத்துகிட்டு வாங்க. ஒரு ஒயர் மேலே இருக்கும், ஒரு ஒயர் கீழே இருக்கும். பாருங்கள் 2 ஒயருமே குப்பரை இருக்குது. இந்த ஒயரை எடுத்து இப்படி போடுங்க. இந்த ஒயரை எடுத்து இப்படி போடுங்க. இதுக்குள்ள ஒயர் இல்லாதனால நீங்கள் அப்பப்போ டைட்டாக பின்னிட்டு வந்துடணும். இப்படியே சடை மாதிரி பின்னிட்டு வரணும். முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ டைட்டாக பின்ன முடியுமோ பின்னிக்கிங்க. இப்போ இந்த எல்லோ கீழே இருக்குது. இதை இப்படி வச்சுக்கோங்க. இந்த எல்லோ கீழே இருக்குது. இப்படியே கடைசி வரைக்கும் இவ்வளோ ஒயர் சொருகிறதுக்கு மட்டும் விட்டுட்டு பின்னுற வரைக்கும் பின்னிட்டு வாங்க பார்க்கலாம். இப்போ நம்ம கைப்பிடியை பின்னி எடுத்துகிட்டு வந்துட்டோம். நம்ம 3 அடி ஒயர் எடுத்துருந்தோம். பாருங்கள் கைப்பிடி இப்படி வளர்த்தி காட்டுறேன். நம்மளுக்கு 28 சென்டிமீட்டர் வரைக்கும் கைப்பிடி கிடச்சிருக்கு. இன்னும் 2 சென்டிமீட்டர் பின்னலாம். ஆனால் சொருகிறதுக்கு ஒயர் வேணுங்கனால நான் விட்டுட்டேன். அதாவது நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதில் 1/3, அதாவது 3 1 பங்கு ஒயரை நம்மளுக்கு கைப்பிடி கிடைக்கும். 3 அடி எடுத்திருக்கோம். நம்மளுக்கு 1 அடி ஒயர், 1 அடி கைப்பிடி கிடச்சிருக்கு. இப்போ இந்த கைப்பிடியை நம்ம ஆப்போசிட் சைடில் மடக்கி கட்டிட போகிறோம். அந்த பக்கம் இதே நேரம் தான் கட்டியிருக்கோம். பாருங்கள் 2 சமமாக இருக்குது. இப்படி வச்சு கட்டிடுறீங்க. இந்த 2 ஒயர் இருக்குது. இந்த பக்கம் 2 ஒயர், அந்த பக்கம் 2 ஒயரு. முதவே நம்ம கைப்பிடி பின்ன தெரிஞ்சவங்களா இருந்தால் நம்மளுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதே நேரம் ஒயர் உள் பக்கம் பிடிச்சிக்கிட்டு இந்த 2 ஒயரையும் இந்த பக்கம் விட்டுருங்க. கொஞ்சம் சொருகிறது சிரமமாக இருக்கும். சின்ன பையங்கிறதுனால நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு சொருகுங்க. ரொம்ப குறுகலாக இருக்கிறனால சொருகிறத காட்டலை. இந்த மாதிரி சொருகி உள் பக்கம் நீங்கள் கட்டி சொருகிருங்க. சொருகிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம கைப்பிடி முடிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம எல்லோ கலர் ஒயர் வச்சு கட்டிட்டேன். பேக்கோடு ஒட்டி வந்திருக்கு. ரொம்ப ஈஸியாக போட்டலாம். ஒரு 15 மினிட்ஸ் இருந்தாவே இந்த கைப்பிடி போட்டலாம். வீடியோ முழுமையாக பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.